அண்ணா. எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரலோகத்தில் தகப்பனே, இந்த காலை வேளையில கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளோடு கூடி ஜெபிக்க நீ கொடுத்த இந்த உன்னத வாக்கியத்துக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத மாபெரும் வாக்கியம் எனக்கு எங்களுக்கு தருகிறீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதத்துல வரவும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரே நீர் பாராட்டி வருகிற இறக்கும் கிருபை ஏராளம் கர்த்தாவே. தகப்பனே எங்களுக்கு நன்றி எல்லாரும் சமூகத்துல வரும்பொழுதெல்லாம் செய்த நன்மைகள் இறக்கங்கள் கிருபைகளை நினைத்து அதிகமாக உங்களை துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே செய்கிறோம். இந்த நாள்ல எங்க பார்த்தாலும் நிம்மதியற்ற ஒரு சூழலை பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே ஒரு பக்கத்துல யுத்தங்கள், ஒரு பக்கத்துல மரணங்கள், ஆண்டவரே ஒரு பக்கத்துல பசியின் ஆண்டவரே கொடுமையினால மக்கள் படுகிற வேதனை, ஆண்டவரே வியாதியின் வேதனை, எத்தனை சூழலையும் எங்களுக்கு எவ்வளவோ இறக்கம் கிருபை, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க, ஒருவர் பாரங்களை ஒருவர் சுமக்க நீ பாராட்டி வருகின்ற அளவற்ற அன்புக்காக ஆண்டவரே எங்கள் சரீரத்தில் இருக்கிறதுனால அப்படிப்பட்டவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாலும் ஆண்டவரே நாங்கள் எவ்வளவு ஆண்டவரே நினைக்கக்கூடியவர்களா இருக்கிறோம்ப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். விசேஷமா இந்த நாள்ல கூட உங்களுடைய ஆண்டவரே பிள்ளை மறை வாரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை நீர் அனுப்பும்படியாக இருக்கிறார் ராஜா. எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் ஆண்டவரே கண்ட்ரோலுக்குள்ள வைங்க. தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆண்டவரே செய்யுங்க. எவ்வளோ பிரயாசப்படுறாங்க ராஜா. யாவது இந்த சத்தியங்கள் அநேக வாலிபர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எவ்வளவோ ஆண்டவரே பிள்ளைகள் எடுக்க முயற்சிக்காக இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீங்க அடைப்படுத்தப்பா. ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உங்களுடைய பிரச்சனை எங்களோடு இருக்கட்டும். உங்களை காண வந்திருக்கோம், உங்களுடைய மகிமையை காண வந்திருக்கோம். ஒவ்வொருவருக்கும் நீங்க வெளிப்படும், நீங்க மகிமை துதிக்கிற மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள். ஆமேன். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ அண்ணா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்ம மத்தியில அருமையான சகோதரி ஜெம் இணைந்திருக்கிறாங்க. அவங்க இன்னைக்கு தேவனோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போறாங்க. அவங்க எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆதி அன்பு. அதற்காக அவங்க எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. வாங்க, ஆவியானவர் நம்மளோட எப்படி இடைபடுறாருன்னு கூர்ந்து கவனிக்கலாம். ஓவர் டு ஜெம் சிஸ்டர். தேங்க்யூ அக்கா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்துல உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்ம இப்பதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்ம கொண்டாடி இருக்கிறோம். உங்க எல்லாருக்கும் இன்னொரு முறை கூட இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் நாமத்துல என்னோட வாழ்த்துதலையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். லாஸ்ட் மந்த் எனக்கு வர முடியல. எங்க சர்ச்ல எவ்ரிடே 40 days இந்த காலையில தியானம் இருந்தது. ஸோ நான் தான் அதை லீட் பண்ணேன். அதனால எனக்கு கண்டிப்பா போக வேண்டியதாயிருச்சு. இன்னைக்கு திரும்பி ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். நம்மளை நேசித்து பாதுகாத்து போஷித்து பராமரித்து ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்தின விதங்கள் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார்ல. கண்களை மூடி ஒரு விசை நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் எவ்வளவு நல்லவராகவே இருக்கிறார். நம்ம கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகள் காலையில உள்ளத்தின ஆழத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம் அவரை ஆராதிக்கலாமா? எங்களை அதிகமா நேசிக்கிற சர்வ வல்லவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் உள்ளத்தின ஆழத்துல இருந்து நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. எத்தனை நாவுகள் இருந்தாலும் உண்மை துதிக்க போதாது ராஜா. அத்தனை பெரிய ஆண்டவர் சுவாமி. நீங்க அவ்வளவு நல்லவராகவே இருக்கிறீங்க. கிருபை பாராட்டுகிறீங்க, இரக்கம் பாராட்டுகிறீங்க, தயவு பாராட்டுகிற சர்வ வல்லவரை நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். காலைதோறும் உங்க கிருபைகள் புதியவைகளா இருக்கிறக்கா நன்றி. புதிய கிருபைகள்னால எங்களை இடைக்கட்டுகிறதற்காய் நன்றி. உடைய காரண்யம் மாத்திரமே எங்களை பெரியவனாக்குகிறதற்காய் நன்றி.
எங்க மேல நீங்க பாராட்டுகிற தயவு இரக்கத்துக்காக நன்றி. எங்க குடும்பத்தின் மேல உங்களுடைய கண் பட்டதற்காய் நன்றி. எங்களுக்கு எங்க குடும்பத்துக்கு நீங்க பாராட்டுகிற கிருபைகளுக்காய் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இன்னைக்கு காலையில நாங்க சகோதர சகோதரிகளா சேர்ந்து நாங்க நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. நன்றி ராஜா, உண்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீரே துதிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, ஜீவனுள்ளவர், உன்னதமானவர், எல்ஷடா எல்ரோயி, உண்மை துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. எங்களை எப்பயுமே காண்கிற ஆண்டவர், எங்க தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், எகோவா ஷாலோம், எங்களை சமாதானம் தரண்டு எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரா இருக்கிறா. காலையில உள்ளத்தின் ஆழத்துல இருந்து உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில வாசம் செய்கின்ற ஆண்டவர், எங்க 2-3 பேர் கூடி இருக்காங்களோ அவங்க மத்தியில இருக்கிற ஆண்டவர் இன்னைக்கு எங்க மத்தியில இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்னைக்கு காலையில எங்களுக்கு வேண்டிய பரலோக மன்னாவை பிட்டு கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்க உட்கொண்ட பெலன் கொள்ள உமக்குள்ள பிழைக்க வாழ எங்களுக்கு நீங்க உதவி செய்யறதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீங்க பேசுங்க கத்தாவே, நீங்க பேசாம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம் ராஜா. ஆண்டவரே, உங்க வார்த்தை எங்களுக்குள்ள கடந்து வரட்டும் தகப்பனே. உங்க வார்த்தை எங்களுக்குள்ள ஆவியும் ஜீவனமா இருக்கிறதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்க ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்குள்ள அனுப்புங்க சுவாமி. இன்னைக்கு எங்களிடத்துல என்ன பேச விரும்புகிறீர் நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். கேட்கல மாத்திரம் இல்லாம அதன்படி நடக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ், மைண்ட் பிளாக், இன்னும் டெக்னிக்கல் கிளிச்சஸ் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி சுவாமி உங்க வார்த்தையில மாத்திரம் எங்க போக்கஸ் ஃபுல்லா இருக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. நீங்க பேசுங்க, கேட்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. இந்த நாள்ல நம்ம போன மந்த்துக்கு முந்தின மந்த் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல இருந்து நம்ம இந்த 1ஆம் அதிகாரத்துல இருந்து சில காரியங்களை பார்த்தோம். உங்களுக்கு நினைவில் இருக்குதுன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு கர்த்தருடைய வலது கரத்தின் வல்லமைய நம்ம பார்த்தோம். எப்படி அவர் அவருடைய கரம் பத்மு தீவுல கைவிடப்பட்ட நிலைமையில இருந்த யோவான தேற்றின அந்த கரத்தை நம்ம பார்த்தோம். பயப்படாதேன்னு சொல்லி நான் அப்படியே அவரை தேற்றுகிறத நம்ம பார்க்கலாம். அப்போ யோவான் இயேசுவை அப்படி பார்த்து அந்த ஒரு தரிசனம் அவர் பார்க்கிறாருல, 7 குத்து விளக்குகள் மத்தியில இவர் எப்படி வாயில இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தோடு அப்படியே பாதம் உலைக்களத்துல காய்ந்து பிரகாசிக்கிற வெண்கலத்தை போல இருக்கு. இப்படி ஒரு தரிசனத்தை அவர் பார்க்கும்போது நான் செத்தவனை போல அவர் பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் வலது கரத்தை என் மேல் வைத்து பயப்படாதேன்னு சொல்றாருல. இன்னைக்கு அந்த கரத்தை நம்ம தியானித்தோம் போன மாதத்துக்கு முந்தின மாதம். அவருடைய கனெக்டிங் ஹேண்ட் ஆண்டவர் அதுக்கப்புறம் கரெக்ட் பண்றாரு, திரியெல்லாம் ஊட்டுறாரு, எல்லாம் செய்யறாரு. அப்புறம் கண்ட்ரோலிங் ஹேண்ட் எப்படி அந்த குத்து விளக்குகள் மத்தியில நடந்து நம்மள ஒரு கண்ட்ரோல்ல அவர் வச்சிருக்காரு நம்ம பாக்குறோம். எனக்கு எல்லாருக்கும் பிடிச்ச வசனம் வெளிப்படுத்தல் 1:3. நம்ம எல்லாம் அன்மியூட் பண்ணி இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் எழுதி இருக்கிறவர்களும் காலம் சமீபிக்கிறது. அல்லேலூயா. இத நம்ம இன்னைக்கு காலையில உங்களை பாக்கியவான்கள்னு சொல்லி நான் வாழ்த்தி இதை தொடங்க விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த வசனங்களை நம்ம வாசிக்க போறோம், நம்ம கேட்க போறோம். இதுல எழுதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கை கொள்ள போகிறதுனால நம்ம இன்று பாக்கியவான்களா இருக்கிறோம். ஆண்டவர் இன்னொரு வேர்டு இதுல நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா காலம் சமீபமாயும் இருக்கிறது. இயேசு சீக்கிரம் வரப்போறான். அதுக்கு முன்னாடி இந்த மனவாட்டி ஆகிய சபை எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்து இந்த லெட்டர்ஸ் தான் இந்த 7 சபைகளுக்கான லெட்டர்ஸ். ஆண்டவர் நம்மள எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரே மணவாட்டி நம்ம கன்னிகை இல்லையா? இந்த லெந்து நாட்கள்லாம் நம்ம அனுசரிக்கிறோம். ஒரு அனுசரணை. இது லெந்து இன்னைக்குதான் ஈஸ்டரா, இன்னைக்குதான் இயேசு உயிர்த்தெழுந்தார், சண்டே உயிர்த்தெழுந்தார், கரெக்ட். பட் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா முன்னோர்கள் நம்மளுக்கு ஒரு 40 days செட் அப்பார்ட் பண்ணி நம்ம அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்து தியானிப்போன்றதுக்காக அந்த நாட்களை வைத்திருக்கிறாங்க. ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு இந்த லென்ட்லாம். எனக்கு நிறைய ஆண்டவரை குறித்து தியானிப்பதற்கு ஆண்டவர் கிருபை உங்களுக்கும் நிச்சயம் கொடுத்திருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ இந்த தியானங்கள்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது
அந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசு வந்து மரிக்கிறாரு. அவருடைய விழாவை குத்துறாங்க. ரத்தமும் நீருமாய் வெளியே வந்ததுல பிறந்ததுதான் இந்த மணவாட்டி சபையாகிய நீங்களும் நானும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் இயேசு சிந்தி உங்களையும் எனக்கும் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையை ஏனோதானோ என்று வாழவே முடியாது. அதுவும் ஆண்டவர் அறிந்த நம்ம அப்படி ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. சுயம் சாக வேண்டும். என்னையும் உங்களையும் ஆண்டவர் அதை மட்டும்தான் அவர் நம்ம இருதயத்துல அந்த த்ரோன்ல உட்காருவதற்கு ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். நான் இது ஏற்கனவே இன்னொரு நாள் நான் பிக்சர்ஸ் எல்லாம் காட்டினேன். ஒரு சேர்ல எப்படி ஒரு த்ரோன்ல எப்படி சுயம் உட்கார்ந்துருக்கு, எப்படி கீழே கிராஸ் எங்க கீழே போயிருச்சு, ஆனா எப்படி உல்டாவா இருக்கணும். இன்னைக்கு இந்த ஆண்டவர் மணவாட்டி சபை இப்படியாய் படைத்து நம்மளை நேசிக்கிற இந்த ஆண்டவர் நம்மளுக்கு சில இந்த புக் ஆஃப் ரெவலேஷனை என்ன சொல்வேன்னா, இந்த புக்கே ஒரு லவ் லெட்டர் தான். அதாவது இயேசு நம்மளை நேசிக்கிறார், சரியா? அதனால நான் வரப்போற நாட்கள்ல இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி ஒரு லவ் லெட்டர் எழுதி நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா நம்ம மணவாட்டி சபையில நமக்காக கொடுக்கப்பட்டது. அதுல இன்னும் என்ன விசேஷம் என்ன தெரியுமா? இந்த லவ் லெட்டர்லயே இந்த 7 சர்ச்சுக்கு எழுதப்பட்டது ரொம்ப ரொமான்டிக் லவ் லெட்டர்னு சொல்லலாம். ஏன்னா நம்மள நேசிக்கிறதுனால அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்காது, மணவாட்டியே எனக்கு இதெல்லாம் பிடிக்கும், நீ உன்னை இப்படிலாம் நீ மாத்திக்கிட்டனா நான் உன் மேல ரொம்ப பிரியப்படுவேன் அப்படின்னு சொல்லி இட்ஸ் an intimate letter for you and for me. It's a very personal letter. அதனாலதான் நான் இந்த ரெவலேஷன் புக்கை எப்படி நான் சொல்லுவேன்னா, அது ஒரு ப்ரெடிக்ஷன், அதாவது ஒரு ப்ராஃபட்டிக் புக். கரெக்ட். அது ஒரு யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அது ஒரு பப்ளிக் லெட்டர். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எபேசு சபைக்கு எழுதப்பட்ட புத்தகம், சிமிர்னாக்கு எழுதப்பட்ட லெட்டர் அப்படி சொல்றாங்க. அதுவும் மேபி ஒரு சபை அப்படின்னு சொல்லி பொதுவா எழுதப்பட்ட புத்தகமா இருந்தா லெட்டரா இருந்தாலும், இது இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு எழுதின ஒரு ரொமான்டிக் லவ் லெட்டர் தான் இந்த 7 சபைகளுடைய லெட்டர்ஸ். அத நீங்களும் நானும் அப்ப எப்படி விரும்பி விரும்பி படிக்கணும்னு நீங்க பாருங்களேன். நம்ம அதை படிக்கிறோமா, இதை வாசிக்கிறவங்க, எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க, வெளிப்படுத்தல இருந்து ஒரு 5 வசனமாவது வாசிச்சிடணும். ஏன்னா என்ன போட்டப்பட்டிருக்கு அதுல, வாசிக்கிறவங்க, அதை தியானிக்கிறவங்க, கை கொள்ளுகிறவங்க எல்லாம் பாக்கியவான்கள். அப்ப நமக்கு அந்த பாக்கியம் எப்பவுமே கிடைக்கணும்னு சொல்லி வெளிப்படுத்தல நம்ம விடாம வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது நமக்கென்று எழுதப்பட்ட ஒரு நிருபம். நீங்க அது ஒரு சபைக்குன்னு சொல்லி பொதுவா எடுத்துட்டு நீங்க போயிடக்கூடாது. நமக்குன்னு எழுதப்பட்ட நிருபம். அந்த 7 லெட்டர் எபேசு சபை அப்படின்னா டிசையர்ட்னு அதுக்கு மீனிங், விரும்பப்படத்தக்கது. அந்த 7 சபைகளையும் 7 காலங்களுக்கு ஒப்பிடுறாங்க. இதான் அந்த எபேசு சபைக்கு எழுதப்பட்ட காலம் வந்து 30 இருந்து 100 AD. அதான் 1ஆம் செஞ்சுரியில இருந்த அந்த அப்போஸ்தல திருச்சபைக்காக அந்த காலத்தை உருவகப்படுத்தி எழுதப்பட்டது. அதாவது அவங்களுக்கு ரொம்ப ஒரு லெட்டர் எடுத்தா அது எப்படி பொருந்தும்னு பார்த்தா அவங்க காலகட்டத்துக்கு ரொம்ப பொருந்துமா. அப்படியே படிச்சுக்கிட்டே வரும்போது லவோதிக்கியா சபை, கடைசி சபை எடுத்து பார்த்தா நம்ம காலத்துக்கு அப்படியே பொருந்தது. அப்போ அந்த அப்படி வந்து அந்த காலங்களுக்காக அப்படி எழுதப்பட்டதுன்னு கூட அத சொல்றாங்க. ஆனா 7 லெட்டரும் நம்ம படிச்சு அதுல இருக்கிறத நம்ம உள்வாங்கி கொள்ளுவது நமக்கு மிக சிறப்பு. ஏன்னா இது நமக்காக எழுதப்பட்ட ஒரு பர்சனல் ரொமான்டிக் லவ் லெட்டர்ஸ் தான் இந்த 7 சபைக்கான லெட்டர். அப்கோர்ஸ் இந்த புக்கே ஒரு நம்மளுக்கு எழுதப்பட்டதுன்னு ஏன் நான் சொல்றேன்னா, ரெவலேஷன் 1 வரைக்கும் முடிஞ்சிருச்சு, ஏற்கனவே நடந்து முடிந்ததை பாக்குறோம். இந்த 2 and 3ல தான் இந்த லெட்டர்ஸ் இருக்கு. இந்த மணவாட்டிய நான் பார்க்க போறேன், இந்த மணவாட்டி எப்படிலாம் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி எழுதப்பட்ட ஒரு லெட்டர் தான் இது நமக்கு. இதுக்கப்புறம் அந்த 4ஆம் அதிகாரத்துல இருந்து நடக்க போகிற, அதாவது நம்ம இனி சம்பவிக்க போகிறதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதுனால இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துல நம்ம எல்லாரும் இருப்போம் இல்லையா? இது நீங்க நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாதான் இது நமக்கு புரியும், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் காரியங்கள். அதனால நீங்க கொஞ்சம் கவனிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நான் அப்புறம் கூட நான் கிளாரிஃபை பண்ணுவேன். பட் நம்ம புரியாம நம்ம படிக்க கூடாது. இப்போ இந்த லெட்டர்ஸ நம்ம தியானிக்கும் போது நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? இந்த இயேசு வந்து காலம் சமீபமா இருக்கு, இயேசு வர போறாங்க.
அப்போ அந்த ரகசியமா அவர் வரும்போது மணவாட்டி ஆகிய சபை எடுத்துக்கொள்ளப்படும். 4ஆம் அதிகாரத்துலதான் அந்த பரலோகம் பத்தி அதெல்லாம் இருக்கு இல்லையா? பட் அதுக்கப்புறம் இதுல என்ன ரொம்ப பியூட்டினா, அதுக்கப்புறம் சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். உபத்திரவ காலம் என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆனா அந்த மணவாட்டி ஆகிய நம்மலாம் நம்ம வந்து அந்த ஆட்டுக்குட்டியின் கல்யாண விருந்துல பங்கு கொண்டு இருப்போம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, அப்புறம் திரும்பி எப்படி நம்ம மணவாளனோடு சேர்ந்து வருவோம், அப்படி 1000 வருட அரசு அப்படி எல்லாம் அழகா அந்த ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை யோவான் மூலமா இந்த உலகத்திற்கு அதை அன்வெல் பண்ணியிருக்கிறார். சோ இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த லெட்டர் வந்து இது ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இது தொடர்ந்து நம்ம இத கத்தருக்கு சித்தமானா நம்ம இத பார்ப்போம். அப்போ இதுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்னு சொல்லிதான் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்றேன். சோ நம்ம முதலாவது சர்ச்சுக்கு என்ன இது இருந்துன்னா, The Chronicles of a Lost First Love. லாஸ்ட் ஃபர்ஸ்ட் லவ்ன்றதை விட லெஃப்ட் ஃபர்ஸ்ட் லவ்னு எழுதியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ தொலைக்கிறதுனா என்ன, விடுறதுனா என்ன, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தொலைக்கிறதுனா தெரியாம தொலைக்கிறது, லெஃப்ட்னா தெரிஞ்சே அங்க விட்டுட்டு போறது. இப்போ இந்த சபை எப்படி இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ எல்லாம் பண்ற, ஆனா ஒரு குறை உனக்கு உன் பேரில இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் குறைப்படுகிறார். இந்த பட்டணம் எபேஸ் பட்டணம் பொறுத்த அளவுக்கு பால் வந்து அவரோட 2வது மிஷன் ட்ரிப்ல தான் இந்த சபையை வந்து ஸ்தாபிக்கிறாரு. பால் வந்து 3 வருஷம் இதுல பாஸ்டரா இருந்திருக்காரு. இந்த திரேனே பள்ளிக்கூடம்னு இருக்கும், நான் அப்போஸ்தலர் 19 பாத்தீங்கன்னா இந்த 2 புக்ஸ், இந்த கொரிந்தியருக்கு எழுதின அந்த 2 புக்ஸும் இங்க இருந்துதான் அவர் எழுதியிருக்காரு. பால் வந்து திமோத்தேயுவை தான் AD 65ல ஃபர்ஸ்ட் பிஷப்பா அங்க நியமிச்சிருக்கிறாரு. அக்கிலா பிரிஸ்கில்லா வந்து அப்பல்லோ அக்கிலா பிரிஸ்கில்லாலாம் இந்த இடத்துல ஊழியம் செய்திருக்காங்க. அப்போஸ்தலனாகிய யோவானும் இங்க பாஸ்டரா இருந்திருக்காரு, பிஷப்பாவும் இருந்திருக்காருன்னு சொல்றாங்க. இங்க இருந்துதான் அவர் வந்து யோவானுடைய அந்த 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் அப்புறம் யோவான் அது எழுதினாருன்னு சொல்லி காஸ்பல் ஆஃப் ஜானையும் இங்க இருந்துதான் எழுதினாருன்னு சொல்றாங்க. யோவானுடைய கேர்ல தான் இயேசுவின் தாய் இருந்ததுனால இயேசுவின் தாயும் இங்கதான் மரிக்கும் போது அடக்கம் பண்ணப்பட்டாங்கன்னு சொல்றோம். அப்ப இந்த பட்டணம் வந்து ரொம்ப விசேஷமான பட்டணம். அதாவது பல லெஜெண்டரி ஊழியக்காரங்களை இது கொண்ட ஒரு பட்டணம். அவங்க எல்லாம் கால் மிதிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இங்க ஆண்டவர் வந்து பெரிய அசைவை ஏற்படுத்தி இருக்கிறாரு. பவுல் இங்கதான் அவருடைய மோஸ்ட் ஆஃப் எல்லா இடத்துக்கும் போயிருவாரு. இங்க 3 years வந்து இருந்திருக்கிறார். சோ இது வந்து ஒரு விசேஷமான பட்டணம். அதாவது காட்ஸ் வேர்டு வந்து அவங்களுக்கு இன் அபண்டன்ஸ் வந்து கிடைத்த ஒரு பட்டணம். நிறைய தேவ வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. இந்த சபை ஆண்டவருக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு சபையா இருக்குது. இந்த லெட்டர் நீங்க எந்த புக் ஆஃப் ரெவலேஷன்ல 7 லெட்டர் எடுத்து வாசித்தாலும் இப்படி ஒரு 7 பிரிவா பிரிச்சுக்கிட்டோம்னு சொன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த லெட்டரை புரிந்து கொள்வதற்கு. இதுல முதலாவது என்ன வரும்னா ஒரு ரெஃபரன்ஸ் வரும். இந்த 7ஐயும் நீங்க குழப்பிக்காதீங்க. நான் இப்ப ஒன்னொன்னா அதை தான் நான் இப்ப சொல்ல ஆரம்பிக்க போறேன். அந்த 7ல முதல் எல்லாம் 6ல ஆரம்பிக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரியும். நான் எல்லாத்தையும் தமிழ்ல உங்களுக்கு நான் சொல்லுவேன். ரெஃபரன்ஸ்ன்னு சொன்னா யாரு யாருக்கு எழுதி, நீங்க திறந்து வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் திறந்து வைத்துக் கொள்ளலாம். யார் யாருக்கு எழுதுனதுன்னு சொல்லி முதல்ல ஒரு ரெஃபரன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அதாவது த ஏஞ்சல் அப்படின்னா, ஏஞ்சல்னா நீங்க தேவதூதன் கிடையாது, அந்த அந்த சபையுடைய தலைவருக்கு எழுதப்பட்ட ஒரு லெட்டர். சோ முதலாவது என்னன்னா, இந்த சபையின் தலைவனுக்கு எழுதப்படுகிற, அதாவது எபேசு சபையின் தலைவனுக்கு எழுதப்படுகிற ஒரு லெட்டர். அதனாலதான் நான் அப்படி போட்டிருக்கேன். தி ஏஞ்சல் அட்ரஸ் சர்ச் பட்டணம் எபேசு பட்டணம் அப்படின்னு சொல்லி. சோ இதை நீங்க முதல்ல இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரெஃபரன்ஸ் யாருக்கு. அடுத்தது எல்லா லெட்டர்லயும் இயேசு கிறிஸ்துவ பத்தி ஒரு ரெவரன்ஸ், அவரை போற்றத்தக்க விதமா, ரெவரன்ஸ்னா அவரை போற்றத்தக்க விதமா ஒரு வார்த்தை அங்க எழுதப்பட்டிருக்கும். வாசிக்கலாமா? 1ஆம் வசனம் நீங்க வேகமா எடுத்து வச்சுக்கோங்க. ஆளாளுக்கு ஒரு டர்ன்ல வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசு சபை தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், 7 நட்சத்திரங்களும் தம்முடைய வலது வரத்துவே
ஏந்தி கொண்டு ஒரு பொன் குத்து விளக்குகளை மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ பத்தி எப்படி போட்டிருக்கு பாருங்க. நம்ம இதை போன வாட்டி நான் அந்த ஸ்டடி எடுக்கும் போது எடுத்தேன். இயேசு கிறிஸ்து 7 நட்சத்திரங்களை வலது கரத்துல ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில உலாகுகிறாராம். பாருங்க, இன்னைக்கு இயேசு உங்களையும் என்னையும் அவர் கரத்துல ஹோல்டு பண்றாரு. அந்த ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸ் கொடுத்து இன்னைக்கு அப்படியே கரங்கள்ல ஹோல்ட் பண்றாராம். இன்னைக்கு மனவாட்டி சபையாகிய உங்களையும் என்னையும் ஏசு எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. நம்ம தான் குறைச்சலா நினைக்கிறோம். அவர் நம்மளுக்கு ஸ்டார் ஸ்டேட்டஸ் கொடுத்து வச்சிருக்கிறாரு. கொடுத்துட்டு அவர் ஹி வாக்ஸ், அதாவது 7 குத்து விளக்குகள் மத்தியில உலாவுகிறார். நம்மள திரி மூட்டி அது நம்மள கொஞ்சம் கரெக்ட் பண்ணி, கொஞ்சம் திரி அணையிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு எண்ணெய ஊற்றி திரிய சரி செய்து இன்னைக்கு நம்மள ஆண்டவர் தான் ஹி சென்ட்ரல் டு த சர்ச்ன்றத விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலயும் என் வாழ்க்கையிலயும் இந்த இயேசுதான் சென்ட்ரலா இருக்கிறாரா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அவருடைய பலத்த கரத்துல நம்ம அப்படியே அடங்கி உட்கார்ந்து இருக்கிறோமா? அவரை நம்ம ஹோல்ட் பண்ண விடுகிறோமா? அவரை நம்ம மத்தியில உலாவ விடுகிறோமா? அவரு கரெக்ட் பண்ணா அதுக்கு அடி பண்ணிக்கிறோமா? ஒத்து கொள்ளுகிறோமா? இன்னைக்கு நம்ம அதை யோசிக்கிறவர்களா நம்ம இருக்கணும். 2ஆம் வசனம் வாசிக்கலாமா? உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். 3வது வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையா இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்படுகிறதையும் அறிந்திருக்கிறேன். ஓகே, சோ இந்த நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா ரிமார்க். நெக்ஸ்ட் ஆர் வந்து ரிமார்க், அதாவது சூப்பர், நீங்க நல்லா செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி ஒரு வாழ்த்துதலை கூறுகிறார். ரிமார்க் வந்து ஒரு வாழ்த்துதல். சோ முதலாவது வந்து ரெஃபரன்ஸ், யாருக்கு யார் எழுதுகிறது? ரெவரன்ஸ், இயேசு கிறிஸ்துவை போற்றி புகழுகிறது. அடுத்தது ரிமார்க், உன்னுடைய செய்கைகள் எப்படி இருந்திருக்கு, கிரேட் ஜாப், சூப்பர்னு சொல்லி ஆண்டவர் வாழ்த்துகிறதை 3வதா பார்க்கலாம். அவர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும், உன் ஒர்க் எனக்கு தெரியும், நீ எப்படி பொறுமையா சகித்த. இதுல போட்டிருக்கு பாருங்க இந்த ரிமார்க். நீ உன் பிரயாசம், பொறுமை, நீ வந்து பொல்லாதவர்கள் எல்லாம் நீ அப்படி சகிக்க மாட்ட. அதாவது ஒருத்தங்க தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆண்டவருக்கு விரோதமா செய்யறாங்க, இல்ல வேதத்துல அது இல்லைன்னு சொன்னா நீ அவங்களை எதிர்ப்ப. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அப்போஸ்தலர்னு சொன்னா நீ அதை கண்டுபிடிச்சு சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிவ. நீ சகித்து கொண்டு நீ வந்து உனக்கு நிறைய துன்பம். 1ஆம் செஞ்சுரி கிறிஸ்டியன்ஸ்க்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்போஸ்தலிக் சர்ச் அவங்க பட்ட பர்சிக்யூஷன் லெவல் வேறன்னு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? 1ஆம் நூற்றாண்டுல எப்படி ரத்த சாட்சிகளா பல பேர் மரித்திருக்கிறாங்க. நீ சகித்து கொண்டு பொறுமையா இருந்த, எல்லா துன்பத்தையும் நீ என் நாமத்தின் நிமித்தம் ஏத்துக்கிட்ட, நீ இளைப்படையாம என் நாமத்துக்காக பிரயாசப்பட்டிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி இயேசு இவங்களை அழகா வாழ்த்துகிறதை நம்ம பார்க்கலாம். என்னைக்குமே ஒரு மனவாட்டிக்கு ஒரு மனவாளன் அப்ரிசியேட் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃப்ரெண்டு நம்மள அப்ரிசியேட் பண்ணா பிடிக்கும், நம்ம பெற்றோர் நம்மள அப்ரிசியேட். நான் தான் சொல்றேன், இது வந்து ஒரு லவ் லெட்டர். எப்படி அழகா அப்ரிசியேட் பண்றாரு பாரு. நீ தனியா இருக்கன்னு நீ நினைக்கிறியா? யாருமே நீ பண்ணதெல்லாம் பாக்கலன்னு நினைக்கிறியா? நீ கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். நீ பொறுமையா இருக்க, நீ எல்லாமே நீ வந்து சூப்பர் சூப்பர் சூப்பர்ன்னு சொல்லி இந்த சபைய இயேசு வாழ்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் நம்ம ரிமார்க்கா பார்க்கிறோம். ஆனா இதுக்கப்புறம் தான் அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. 4ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பாருங்க, இயேசு சொல்றாரு, எல்லாமே நீ ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ற, நீ அவ்வளவு ஒரு பொறுமைசாலி, நீ எனக்காக சகிக்கிற, எல்லாமே செய்யற. ஆனா இயேசு இந்த ரிபியூக்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சின்ன கடிந்து கொள்ளுதல், ஒரு சின்ன கோபம். இது அன்புனால வருகிற கோபம். பாருங்களேன், அன்போட உச்ச கட்டத்துல வருகிற அந்த கோபத்தை பாருங்க. அவர் நம்மள என்ன செய்யறாரா?
லைட்டா கட்டிந்து கொள்ளுகிறாராம். என்ன சொல்றாரு பாருங்க, நீ எல்லாமே சூப்பர் ஆனாலும்னா அதுக்கு முன்னாடி என்னமோ இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அதுதான் சொல்றாரு, எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆனா நீ அந்த ஆதியில என் மேல எப்படி ஒரு அன்பா இருப்ப, நீ அந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர்ல எனக்கு குறை இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஒன் கம்ப்ளைண்ட் இஸ் ஒன் டூ மெனி. ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான், ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான். எல்லாமே எத்தனை இதுல நான் போட்டிருக்கேன் பாருங்க, 7 நல்ல பாயிண்ட், 7 நல்ல பாயிண்ட் அவங்களுக்கு இருக்கு. 7 சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் அவரு கேக்குறாரு, எனக்கு இதெல்லாம் ஓகே தான், எல்லாம் வேணும், எல்லாமே ஓகே தான். ஆனா எனக்கு உன்கிட்ட ரொம்ப முக்கியமா என்ன வேணும்னா, நீ என் மேல ஒரு அன்பு வச்சிருந்தல்ல, அப்படியே கிரேசியா நானு நீ இருப்பல்ல, அந்த அன்பு தான் எனக்கு வேணும்னு சொல்லி இயேசு இன்னைக்கு கேட்கிறாரு. எனக்கு தெரியல இதுல இந்த வசனத்துக்கு ஒரு டோன் போட்டா அவர் எப்படி கெஞ்சி கேட்பாரா, அழுது கேட்பாரா, எனக்கு தெரியாது. ஒருத்தர்ட்ட ஒரு மாதிரி கேட்பாரு. இது ரொம்ப பர்சனல் நான் சொன்னேன்ல. உங்ககிட்ட எப்படி கேட்பாரு? இதே சென்டென்ஸை இயேசு உங்ககிட்ட இப்ப பேசுறாருன்னா எப்படி கேட்பார் தெரியல. என்கிட்ட பேசினா எப்படி கேட்பாரு? நான் அதை ரொம்ப உணர்கிறேன். அந்த ஆதியில கொண்டிருந்த அன்பு ஞாபகம் இருக்கா? நீங்க போட்ட நம்மெல்லாம், நானும் சேர்த்துதான், நமக்குதான் இன்னைக்கு இந்த வார்த்தை. நீங்களும் நானும் போட்ட ஃபாஸ்டிங், ஜெபிச்ச ஜெபம், அந்த தனியா நம்ம அறைக்குள்ள பூந்து ஆண்டவர் இடத்துல பேசினது, அவரை நேசிச்ச அவரை போற்று துதிக்க ஆரம்பிச்சா நம்ம நிறுத்தாத நாட்கள், ஆண்டவருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தது. அதாவது ஆண்டவருடைய காரியம் கூட நம்ம அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்லா ஒர்க் பண்றப்பா, என் காரியத்துல நீ டாப்பா இருக்கிற, ஆனா நீ எனக்கு நீ வேணும்னு கேக்குறாரு. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுத்தா மட்டும் பத்தாது, நீ வரணும். நீ 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 ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டா. இன்னைக்கு இந்த ஆண்டவர் நம்ம இடத்துல திட்டமா சிலர் இடத்துல எல்லாம் பேசுறாரு. நீ நீ என்கிட்ட இருந்த அன்பை விட்டுட்டு நீ போயிட்ட. நான் உனக்கு வேலை கொடுத்ததே நீ அந்த வேலையில கனப்படுத்துவ, உனக்கு வர காசுல நீ என்ன கனப்படுத்துவன்னு நான் உனக்கு வேலையை கொடுத்தா, நீ அந்த வேலையில பிஸியாயி என்னை ஆராதிக்கிறதுக்கு கூட உனக்கு நேரம் இல்ல, வேதத்தை எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. எனக்கு எத்தனை பேர்கிட்ட ஆண்டவர் குறைப்படுறார். இப்ப வேதம் வாசிக்காம வெளியே இறங்காத நாட்கள் உண்டு. பட் இன்னைக்கு அப்படியே குறைஞ்சு 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 தேஞ்சு வந்துருச்சுல்ல. இன்னைக்கு ஜெபிக்காம வேதம் வாசிக்காம நம்ம ஒரு நாளை தொடங்குனதே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? எவ்வளவு தூரம் அவருடைய வார்த்தை வாசிச்சு வாசிச்சு உள்வாங்கி கொள்ளுகிறோம். இந்த ஆண்டவர் கேக்குறது எல்லாம் இந்த இடத்துல என்னன்னா, இந்த பர்சனல் டைம் நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து ஆராதிக்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நான் அதை குறைவா சொல்லல. ஆனா அந்த தனியா அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் ஜீசஸ், உங்க உள்ளத்தை நீங்க ஊற்றுவீங்கல்ல அங்க தனியா, ஆண்டவர் அததான் கேட்கிறாரு. இயேசு கேட்கிறாரு, நான் எனக்கு உன் அன்புதான் வேணும். எப்படி எனக்கு இதுக்கு ஒரு டோன், நான் ரொம்ப இதை தியானிக்க நான் இதுக்கு ஒரு டோன் போட்டு ஆண்டவர் எப்படி கேட்பாரு, இயேசு எப்படி கேட்பாரு? அழுது அப்படியே கேட்பாரா, இல்ல அப்படியே நம்மள அன்பா அப்படியே கேட்பாரா, இல்ல கோவமா கூட சில நேரம் கேட்பாரான்னு நான் நினைப்பேன். இந்த பொசசிவ்னஸ்ல ஒரு கோவம் வரும் தெரியுமா, அப்படி கேட்கிறாரா? இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப பொசசிவ் ஆயிதான் கோவத்துல சில நேரம் கேட்கிறாரா? இன்னைக்கு யோசித்து பார்ப்போமா? ஒன் கம்ப்ளைண்ட் இஸ் ஒன் டூ மெனி. வேற எதுவுமே கேட்கலங்க, வேற எதுவுமே கேட்கல. எனக்கு உன் அன்பு வேணும். அதுவும் நீ ஆதியில நீ என்னை ஏற்றுக்கொண்ட நாள்ல எப்படி என்னை உருகி உருகி நேசிச்ச, எனக்கு அந்த அன்பு வேணும்னு இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார். இன்னைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, அன்புல ஒருவேளை தாழ்ச்சி அடைந்து விட்டோமா? இயேசுவை நேசிக்கிற அளவு நேசிக்கலையா? முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் எப்படி நம்ம நேசிச்சிருக்கோம்? நான் ஃபேமிலிய நான் உனக்கு கொடுத்தேன், நீ அந்த ஃபேமிலியா சேர்ந்து என்னை ஆராதிப்பன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ உன் ஃபேமிலியில பிஸி ஆயிட்ட, உனக்கு உன் பிள்ளைய பார்க்கறதுக்குத்தான் நேரம் இருக்கு, வேலைக்கு போகதான் நேரம். ஆனா எனக்கு அன்பு செலுத்த உனக்கு நேரம் இல்லையேன்னு இந்த இயேசு உங்களை என்னையும் பார்த்து நீ கேட்கிறார். இந்த துக்க முகத்தோடு இருக்கிற இயேசுவின் முகத்தை பாருங்க. இயேசுவின் கைய பார்த்து பார்த்து ஆசீர்வாதத்துக்காக மட்டும் அங்க நிக்க கூடாது.
அவருடைய முகத்தை நம்ம பார்க்க தொடங்கிட்டோம்னா அவர் அன்பு புரிய ஆரம்பிச்சிரும். அவர் அன்பு புரிய புரிய இந்த உலகத்தின் காரியங்கள் ஆசீர்வாதங்கள்லாம் தானா கொடுத்துருவார். ஆனா இந்த முழு உள்ளத்தோடு, முழு ஆத்மாவோடு, இந்த முழு மனதோடு இயேசுனிடத்துல நம்ம அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிறோமா? சகோதர சகோதரிகள், இன்னைக்கு இயேசு திட்டமா நம்மளோட பேசுகிறார். இது ஒப்பு கொடுக்கிற நேரம். நான் பேசி கொண்டிருக்கும் போதே நீங்க ஒப்பு கொடுத்துருங்க. நம்ம அப்படியே நம்மள அப்படியே ஆல்டர்ல சப்மிட் பண்ணுவோம். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உன் வாழ்க்கையில காட்ஸ் அஜெண்டாவை செய்யறியா, நீ காட்லி அஜெண்டாவை செய்யறியா? அதாவது இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் சொல்றத நீ செய்யறியா, காட்ஸ் அஜெண்டாவா? அதாவது நீ வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, நீ எனக்கு பிடிச்சது நீ செய்து கொண்டிருக்கிறியா? இல்லைன்னா என்னத்தையோ ஒண்ணு, சிலர்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும். தயவு செய்து ஆண்டவருக்கு எதையாவது செய்துட்டு போகணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்யணும்னு இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஏதாவது ஒண்ணு காசை கொடுத்துடலாம், ஏதாவது ஒண்ணு சர்ச்ல போய் ஒரு சர்விங் பண்ணிடலாம், அதுவும் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா we can't get away with that. அதை மாத்திரம் செய்து விட்டு போயிடக்கூடாது. சுவிசேஷ ஊழியமே செய்யாம சும்மா நான் பின்னாடி போய் நின்று சாப்பாடு போட்டுட்டு வந்துடுறேன், நான் பெஞ்ச தூக்கி போட்டு வந்து வேண்டாம். ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்த, உங்க அன்புல நான் வளரணும், உங்க அன்புல நான் திளைக்கணும். ஆண்டவர் அவர் பாருங்களேன், இயேசு பாருங்களேன், நம்ம பின்னாடி வந்து 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 நான் உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். நம்ம எப்படி தெரிந்து கொண்டிருந்தோம், நம்ம எப்படி நம்மளுடைய நிலைமை எசேக்கியேல்ல பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி லிட்டரலா நம்மளோட அந்த ரத்தத்துல உழண்டு கொண்டிருந்தோம்னு போட்டிருக்கு. அப்படிப்பட்டவன் நம்மள அவரு எடுக்கிறாருங்க. எடுத்து வாஷ் பண்ணி நம்மளை பரிசுத்தமாக்கி, எனக்கு வேணும். எல்லாரும் கைவிடப்பட்டாங்க, விட்டுட்டாங்க. ஆனா உங்களையும் என்ன இயேசு வேணும்னு தெரிந்து கொண்டார். நம்ம நம்ம இதுல நிறைய பேரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் எவ்வளவு பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார், என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம அவரை ரொம்ப நேசிப்போம்னு அவர் எதிர்பார்த்து அவர் நேசத்தை நம்ம மேல கொட்டி இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு அந்த நேசம் எங்க போச்சு? எல்லாம் செஞ்சுட்டு இன்னைக்கு ரொம்ப உலகத்துல பிஸி ஆயிட்டோமே. இயேசுக்கு செலுத்துகிற நேரம் செலுத்துகிறோமா? நம்ம கரெக்டா தசம பாகம் எடுத்து வச்சிடுறோம். டைம்ல தசம பாகம் எடுத்து வைக்கிறோமா? 2 மணி நேரம் 40 நிமிஷம் 10ல ஒரு பங்குனா இன்னைக்கு நம்ம எத்தனை நேரம் அவருக்கு செலவிடுகிறோம்? ஏதாவது ஒன்று வேண்டாம். இயேசு சொல்றாரு, ஏன்னா என் இருதயத்துக்கு பிடிச்சத பண்ணு, என் ஃபேஸ பாரு, என் கைய மட்டுமே பார்த்து நீ வந்து ஜெபத்துல வந்து நிக்காத, என்ன துதி, என்ன ஆராது, என்ன போற்று, மற்ற எல்லாம் நான் பார்த்து கொள்வேன். இன்னைக்கு எனக்கு தெரியல யார்கிட்ட இயேசு கடினமா பேசுறாரு, யார்கிட்ட அன்பா பேசுறாரு, யார்கிட்ட அழுது நின்னு பேசுறாரு எனக்கு தெரியாது. நீங்க தான் அதை கேட்கணும். ஆனா திட்டமா இயேசு இன்னைக்கு எல்லாரோடையும் பேசி கொண்டு இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், இன்னைக்கு இயேசுவின் குரல் கேட்கிறதா? இயேசுவின் முகம் தெரிகிறதா? அவரோட அன்பு புரியுதா? ஒருவேளை கொஞ்சம் பின்மாற்றமா? கொஞ்சம் தான். ஆனா அந்த கொஞ்சம் கூட அவரால் தாங்க முடியாதுங்க. நம்ம எல்லாம் காலையில நீங்க எழும்பி ஒரு கூட்டத்துக்கு நம்ம இப்ப வரோம்னா, கமிட்மெண்ட் இல்லாதவங்க எல்லாம் இதுக்கு வர முடியாது. நீங்க யூ ஆர் கமிட்டட். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு? எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லவ் வேணும்னு கேட்கிறாரு. அதாவது அந்த வாலிபத்துல அந்த கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அந்த அந்த 2 பேருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா 24/7 அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மைண்ட் ஒன்னா இருக்கும். இவங்களுக்கு விரும்புறது அந்த கேட்கிறாரு ஆண்டவர். அந்த கிரீம் கேட்கிறாரு. அந்த வாலிபத்துல இருந்து அந்த யங் லவ் கேட்கிறாரு. அதுதான் வேணுமா அவருக்கு? குறைந்து விட்டதோ? இன்னைக்கு இயேசு உங்களோட என்னோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அதுக்கு டிப்ஸ் கொடுக்கிறார். 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? இந்த எப்படி சரி செய்து கொள்ளணும்னு சொல்லி எவ்வளவு அன்பான ஆண்டவர் பாருங்களேன். எவ்வளவு அன்பான ஆண்டவர் பாருங்க. அவரே சொல்லிட்டு அவரே டிப்ஸும் கொடுத்து அவரே சரி செய்வதற்கு கிருபையும் பலனும் கொடுத்து மற்றவங்க எல்லாம் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்கங்க. இந்த உலகத்தின் அன்பு அவ்வளவுதான். நீ கடை நீ போ அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா இந்த ஆண்டவர் பாருங்களேன், உங்க பின்னாடி என் பின்னாடி துரத்தி 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 வந்து இப்படி நேசிக்கிற அன்பு. இது எவ்வளவு பெரிய அன்பு, இந்த கல்வாரி அன்பு. அவருக்கு என்ன கடைசியில எல்லாம் செஞ்சுட்டு
பிதாவின் மகிமை கொத்த மகிமை கொள்ளையாடின பொருளா எண்ணாம அந்த மகிமையை கூட விட்டுட்டு சிலுவை எடுத்தாருங்க. சிலுவையில அப்படி ஏசு சிந்தின ரத்தம் இன்னைக்கு உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் கழுவி வில்லைக்கிரயம் அவருக்கு அவர் அன்பு கேட்கிறாருன்னா சும்மா அவங்க கேட்கிறாரு. விளைக்கிரயம் கொடுத்து நான் உன்னை வாங்கியிருக்கேன், நீ என்னோடது, நீ ஆனா என்ன விட்டுட்டு இந்த உலகத்துக்கு பின்னாடி போய்கொண்டே இருக்கிறியே, இந்த உலகம் தானே உனக்கு முக்கியமாகி விட்டதே, நான் சிலுவையில விலைக்கிரயம் கொடுத்தோன்னு நான் வாங்கினேன், ஆனா இன்னைக்கு நீ என்ன மறந்துட்டியேன்னு இந்த ஆண்டவர் எவ்வளவு ஏக்கமா கேட்கிறார். இன்னைக்கு நம்ம இடத்துல திட்டமா பேசும்போது டிப்ஸ் கொடுக்குறாரு. 3 காரியம் தான், எனக்கு நீ திரும்ப வேணும், எப்படியாவது நீ வேணும். எனக்கு இங்க வந்திருக்கிற சகோதர சகோதரிகளை ஆண்டவருக்கு நீங்க வேணும், நீங்க இல்லாம முடியாதுன்னு சொல்றாரு. அப்படி நம்ம என்ன செஞ்சுட்டோம், நம்மளும் நம்ம குடும்பமும் எம்மாத்திரம் நம்மளை இப்படி பின்னாடி வந்து நம்மளை நேசிக்கிறதற்கு துரத்தி துரத்தி நேசிக்கிறதற்கு நானும் நீங்களும் எம்மாத்திரம். எத்தனையோ முறை ஆண்டவர் அழைக்கிறார், பயில் காட்டி அழைக்கிறாரு, செல்லமா கூப்பிடுறாரு, லைட்டா தட்டுறாரு. அவரோட அன்புலதான் தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை மட்டும்தான் சிட்சிப்பார். இன்னைக்கு ஏதாவது சிட்சைக்குள்ள கடந்து போறீங்களா, நீங்க அங்கதான் இயேசுவின் அன்பையும் பார்க்க முடியும். கடைசியில அவர் சிட்சித்துதான் அவர் நம்மள, ஏன்னா அவருக்கு நீங்க இல்லாம நான் இல்லாம முடியாது. 5ஆம் வசனம் வாசிக்கலாமா? ஆண்டவர் இதை எப்படி திரும்ப ரெடி பண்றாரு பாருங்க. நம்மளுக்கு டிப்ஸ் கொடுக்குறாரு. நீ இதை செய்யு, நம்ம அன்பு சரியாயிடும், நான் திரும்ப உன் மேல நேசமா இருப்பேன், நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இன்னைக்கு ஒருவேளை நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா, ஏசு என்ன உண்மையிலே நேசிக்கிறாரான்னு யாராவது சந்தேகப்பட்ட உங்களுக்குத்தான் அந்த ஜீவ வார்த்தை. ஏசு சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறதுனாலதானே மகளே உன் பின்னாடி வரேன், நான் உன்னை நேசிக்கிறதுனாலதானே மகனே, நான் எப்படியாவது உன் அன்பு எனக்கு கிடைச்சிடாதான்னு நான் உன் பின்னாடி வரேன்னு இன்னைக்கு ஏசு உங்களை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சத்தமாய் சொல்லுகிறார். அந்த சத்தம் உங்க காதுகள்ல தொனிக்கிறதா? இதை விட எப்படிங்க ஏசு உங்களை நேசிக்கிறேன்னு சத்தமா சொல்ல முடியும்? ஏசு உங்களை நேசிக்கிறார். வாசிக்கலாமா 5ஆம் வசனம்? ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதி செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆண்டவர் அன்பாவும் சொல்றாரு, அவரு எப்படியாவது நம்ம அன்பு கிடைச்சிடாதான் அவர் எப்படி பேசுறாரு பாருங்க. சொல்றாரு, நீ என்ன நிலைமையில இருந்து நீ ரீகால் பண்ண, உன் அன்பு எனக்கும் உனக்கும் என்ன அன்பு இருந்தது, அதுக்கு யாரோ நடுவுல குறுக்க வந்துட்டாங்கல்ல, உலகம் வந்துருச்சு, வேலை வந்து விட்டதா தெரியாது, எனக்கு தெரியாது, நீங்க தான் யோசிக்கணும். உங்களுக்கு நடுவுல என்ன வந்து ஆண்டவரை பிரிக்கிறது? அவருக்கு டைம் கொடுக்க முடியாம, அவர் அன்பு செலுத்த முடியாம, ஊழியத்துல கூட நம்ம ஓவரா பிஸியா இருக்க கூடாதுங்க. ஆண்டவர் சமூகத்துல மட்டும்தான் ரொம்ப பிஸியா இருக்கணும் எப்பயுமே. கரெக்டா அந்த ஊழியமா அந்த டைம், அந்த ப்ரிப்பரேஷன் அந்த டைம். ஆனா ஆண்டவர் கொடுக்குற நேரம் அதான் காட்ஸ் அஜெண்டாவா, காட்லி அஜெண்டாவா? ஊழியம் மிக மிக முக்கியம்தான், குடும்பம் முக்கியம்தான், எல்லா வேலை முக்கியம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, எதுக்கு என்ன நேரம் செலுத்தணுமோ அதை எனக்கு கொடுக்குற நேரத்தை காம்ப்ரமைஸ் பண்ணாத. எவ்வளவு பொசசிவ் காட் பாருங்களேன், எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். என் டைம் எனக்கு கொடுத்துரு, நீ என்ன வேணா பண்ணி என் டைம் எனக்கு நீ கொடு. சரி, எவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். நீ எங்க இருந்து விழுந்த, நீ அப்படிதான் எனக்கு டைம் கொடுத்துட்டு இருந்த, அதெல்லாம் நீ ரீகால் பண்ணி பாரு, யார் நடுவுல வந்தான்னு யோசிச்சு பாரு, அங்க இருந்து நீ ரெப்பெண்ட் பண்ணு, நீ இன்ன நிலைமையில இருந்து விழுந்தாயின்னு சொல்லி நீ முதல்ல நினைச்சுக்கோ. நெக்ஸ்ட் நீ மனம் திரும்ப, நீ ரிப்பெண்ட் பண்ணு, நீ ரீகால் பண்ணு, ரிப்பெண்ட் பண்ணு, நெக்ஸ்ட் ரிவர்ட், திரும்பி வா, திரும்பி வா, ஆதில செய்த கிரியைகளை திரும்பியும் செய்ய ஆரம்பி, ரிவர்ட் பண்ணு, நீ வா. நீ என்னெல்லாம் நீ செய்த, நானும் நீயும் எப்படி நேரம் செலவு செய்தோம், நான் உன்கிட்ட எப்படி பேசியிருக்கேன், நீ என்கிட்ட எப்படி பேசியிருக்க. வேதத்தை எடுத்தாலே ஆண்டவர் பேசுற சத்தம் தெளிவா கேட்டுக்கொண்டிருந்து. இப்ப என்ன, when was the last time you heard God talk to you when you were reading God's word? அப்படியே ஏதோ வாசிக்கிறோம், ஏதோ டைம் இல்ல, ஆத்திரம் தோத்திரம் ஓடுகிறோமா? ஏசு சொல்றாரு, இல்ல, முடியவே முடியாது. ஆதில செய்த கிரியை நீ செய், தயவு செய்து வா, நீ ரீகால் பண்ணு, நீ ரிப்பெண்ட் பண்ணு, நீ ரிவர்ட் பண்ணு. அடுத்தது கோபமா இன்னொரு லைன் சொல்றாரு பாருங்க. என்ன தெரியுமா சொல்றாரு, நீ இதெல்லாம் செய்யலன்னா நான் விளக்கு தண்டை அது நிறுத்திலிருந்து நீக்குவேன். விளக்க நீக்குவேன்னு சொல்லலுங்க, விளக்கு தண்டை, லேம்ப் ஸ்டாண்ட் இருந்தா தானே லேம்ப் வைக்க முடியும்.
நான் விளக்கு தண்டைய தூக்கிடுவேன். அவருக்கு எவ்வளவு இதெல்லாம் அவர் கோவத்திலயோ எரிச்சல்லையோ சொல்லல. நீங்க வேண்டான்னு நினைச்சா உங்ககிட்ட பேசுவாரா? உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா உங்ககிட்ட பேசுவாரா? நீங்க வேணும்னு கேட்பாரு? இல்லவே இல்லை. இத நான் திட்டமா நம்புகிறேன். இன்னைக்கு ஆண்டவர் விளக்கத்தண்டை ரிமூவ் பண்ணுவேன்னு அளவுக்கு நம்மகிட்ட பேசுறாருன்னா நம்மள நேசிக்கிறதுனால மட்டும்தான் பேசுவார். நீங்க வேணும்ன்ற ஒரே காரணத்தால மட்டும்தான் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு ரொம்ப நல்லவர். உங்களையும் என்னையும் விழுந்து விழுந்து நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல மேபி யாரும் இல்லாம இருக்கலாங்க. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜீவனுள்ள ஆண்டவர் இருக்கிறார். ஒரு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து இந்த மணவாட்டியாக நியமிக்கப்பட்ட இந்த கன்னிகை இடத்துல இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறார். ஐ லவ் யூ சோ மச்னு சொல்றாரு. அந்த சத்தம் உங்கள் காதுகள் விழுகிறதா? இல்ல வேற ஏதாவது அந்த சத்தம் கேட்க கூடாதபடி மந்தமாக்கி விடுவதற்கு வேற ஏதாவது நடுவுல வந்துருச்சா? எல்லாத்துலயும் ஒரு ரெஃப்ரென்னா ஒரு பாட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாட்டுல ஒரு 2 வரி எல்லா 7 லெட்டர்லயும் வரும். எல்லாம் இவ்வளவும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு 7ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தெய்வ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உன்கிட்ட பேசி இருக்கிறார், என்கிட்ட பேசி இருக்கிறார். இட்ஸ் அப் டு அஸ். நம்ம சாய்ஸ் தான். அவர் எல்லாம் சொல்லிட்டு எவ்வளவு அன்பான ஆண்டவர் பாருங்களேன். நான் பேசுறேன், உனக்கு கேக்குதுன்னா ஃபைன், இல்லைன்னா எனக்கு எப்படி இதை முடிக்கன்னு தெரியலங்க. உன் சாய்ஸ்ன்னு ஆண்டவர் சொல்றார். நான் இதை உன்னிடத்துல விட்டு விடுகிறேன். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் என் அன்புல டவுட்டே கிடையாது. பட் வாட் அபவுட் யூ? உனக்கு காது இருந்தா நீ கேளு, கேட்டு என்கிட்ட வா, நீ ரிப்பெண்ட் பண்ணு, நீ ஃபர்ஸ்ட் ரீகால் பண்ணு என்ன நிலைமையில நானும் நீயும் அன்பின் உச்ச கட்டத்துல நம்ம எவ்வளவு சந்தோஷமா நீ என்னோட செலவு பண்ணின நேரம், அதெல்லாம் நீ ரீகால் பண்ணு. என்ன எந்த உறவினர் வந்தாலும் நீ என் டைம் நீ எனக்கு தானே கொடுப்ப. என்ன பிஸியா இருந்தாலும் நைட்டு கேட்சப் பண்ணிருவோம்ல நம்ம டைம. நம்ம எப்படி வேலைனாலும் நம்ம மேனேஜ் பண்ணுமே. அவ்வளவு சந்தோஷமா நம்ம உறவு இருந்ததே. இப்போ இந்த உறவு, இயேசுவோடு இருக்கிற உறவை நீங்க என்ஜாய் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் இந்த உறவு பலப்படணும்னா எல்லாத்துக்கும் மெயின் ரீசன் லவ் இஸ் ஸ்பெல்ட் அஸ் TIME. டைம் தான் கொடுக்குறோமா? இயேசு கேட்கிறார், நீ மற்றதெல்லாம் நீ செய். உன் அன்பு எனக்கு, நீ எப்படிப்பட்டவ, எனக்காக வைராக்கியம் பாராட்டுவ, காலையில எழும்பி இந்த மீட்டிங்க்கு வருவ, எல்லாம் எனக்கு தெரியும், சூப்பர் தான். ஆனா நம்ம பர்சனல் டைம், அந்த அன்பு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் முடிக்கிறாரு. அன்பானவர்களே, ஆண்டவர் என்ன தெரியுமா, இந்த வசனம் எப்படி முடிகிறது தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. இதுதான் நம்ம இழந்து போனோம் ஏதேன் தோட்டத்துல. அந்த ஜீவ விருட்சம் அங்க பாதுகாக்கப்பட்ட ஆண்டவர் வைத்திருக்கிறார். சொல்றார், நீ என்ன இழந்தியோ ஐ வில் கிவ் பேக் டு யூ. அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இன்னைக்கு அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்க்கு நம்ம திரும்புவோமா? இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். இயேசு சீக்கிரம் வரார். இயேசு இன்னைக்கு கேட்கிறதெல்லாம் நம்ம இருதயத்தை தான் கேட்கிறார். மணவாட்டியாகிய சபையே நீ ஆயத்தப்படு, நான் சீக்கிரம் வருகிறேன். நான் இந்த உலக கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது, நானும் நீயும் தான். நீ என்ன நேசி, மற்ற எல்லாம் நான் உனக்காக பாத்துப்பேன். இவர் எப்படிப்பட்ட அன்புள்ளவர் பாருங்க. நீ என்ன நேசிக்க மட்டும் செய்யான், எல்லாமே நான் உனக்கு பண்ணிருவேன். இப்படிப்பட்டவரை கையில வச்சுட்டு நம்ம ஜெயம் எடுத்து ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். 1ஆம் இடத்துல கேட்கிறதெல்லாம் என்ன தெரியுமா கேட்கிறாரு? எனக்கு ரிலேஷன்ஷிப் தான் வேணும். இந்த வர்ஷிப் ஒரு பர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்கக்கூடாது. லிப் சர்வீஸ் எல்லாம் எனக்கு பண்ணாத, எனக்கு ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். God wants intimacy. Worship him in spirit and truth. ஆவியோடும் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத்ல வர்ஷிப் பண்ண கேட்கிற, ஆவியோட உண்மையோட நீ என்ன ஆராதி. ஆண்டவர் கேட்கிற, God wants you back. Repent and return to your first love. இன்னைக்கு ஆதியில கொண்டிருந்த அன்புக்கு இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போமா? நம்ம அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? இன்னைக்கு நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் few minutes நீங்க
அப்படியே நிறுத்திட்டு தேவ சமூகத்துக்கு வாங்க. நீங்க முடிந்தா முழங்கால் போட்டுக்கோங்க. நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு few minutes அப்படியே நம்ம பாஸ் பண்ணி ஒரு அப்படியே ஆண்டவர் இடத்துல கேட்போமா? ஆண்டவரே, நீங்க என்ன இடத்துல பேசின கிருபைக்காக நன்றி. நன்றி சொல்லாமா? அவர் எல்லாத்தையும் பேச மாட்டாருங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வேணும், நீங்க சந்தேகப்படாதீங்க. இப்ப நான் அததான் சொல்ல வரேன். சந்தேகப்படாதீங்க. என்னெல்லாம் உண்மையிலேயே ஆண்டவர் இவ்வளவு நேசிப்பாரா? உங்களை நேசிக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கு உங்களை இந்த மீட்டிங்க்கு அழைத்து வந்திருக்கிறார். நீங்க வேணும்ன்றதுனாலதான் இன்னைக்கு உங்க இந்த வார்த்தை கேட்க வைக்கிறார். இன்னும் ஆன்லைன்ல சிலர் தான் கேட்பாங்க. எல்லாரும் எல்லாம் இதை கேட்க மாட்டாங்க. அந்த ஆன்லைன்ல கேட்கிற சிலர் மேல ஆண்டவர் அந்த அன்பை வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை நேசிக்கிறதுனாலதான் இயேசு உங்க இடத்துல நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி உங்க பின்னாடி வராரு. ஆனா இந்த நேசத்துல என்ன விரிசல் வந்தது? ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்கலாமா? எங்க அந்த விரிசல் விட்டுட்டோம்? யார் நடுவுல வந்தது? எது நடுவில் வந்தது? நமக்கும் ஆண்டவர் இவ்வளவு ஏங்குறாரே, என்ன ஆச்சு? கேட்போமா? ஆண்டவரே, I want to come back. I want to return to my first love. என்ன மன்னியும் ஆண்டவரே. இயேசுவின் அன்பை சிலுவையில பார்த்துட்டோம் நம்ம. இதை விட எப்படிங்க அவர் சத்தமா சொல்ல முடியும்? It was not the nails that was holding him on the cross. It was his love for you and for me. உங்க மேலயும் என் மேலயும் வைத்த நேசம் தான் அவரை சிலுவையில அவர் நினைச்சிருந்தாருன்னா, இது நான் தான் ஜீவன் உள்ளவர், என்னால அற்புதம் செய்ய முடியும், சிலுவையை விட்டு இறங்கிருக்கலாம். இல்ல ஆண்டவரேன்னு அவர் கூப்பிட்ட நேரத்துல ஆண்டவர் அவரை 10,000 தூதர்களை வச்சு தூக்கி இருக்கலாம். வானம் திறந்து என்ன வேணா நடந்திருக்கலாம். ஆனா எதுவுமே நடக்கல. ஏன் தெரியுமா? இயேசு சிலுவையில மரித்தா மட்டும்தான் உங்க பாவமும் ஏன் பாவமும் கழுவப்பட்டு மணவாட்டி சபை மணவாளனை சந்திக்க ஆயத்தப்பட முடியும். எத்தனை அன்பு! கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், ரத்தமும் நீரும் வடிந்ததுல பிறந்ததுதான் நீங்களும் நான். விலைக்கிரயம் கொடுத்து இந்த ஆண்டவர் உங்களை என்ன வாங்கியிருக்காரு. எப்படி இப்படி ஒரு பின்மாற்றம்? எப்படி இப்படி நேரம் செலவிடாம போய்விடுகிறோம்? அந்த அன்பு மறந்துருச்சா? கேசு கேட்கிறாரு, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்ன நேசிக்கிறியான்னு கேட்கிறாரு. நம்ம அப்படியே ஜெப நிலையில ஆண்டவர் இடத்துல நம்ம அப்படியே இந்த சிலுவை நிழலுக்கு வருவோம். இந்த த்ரோன் ஆஃப் கிரேஸ் ஒரு கிருபாசனத்தை நாம் நெருங்குவோம். ஆண்டவரிடத்துல கேட்போம். அப்படியே நம்மள ஆல்டர்ல ஒப்பு கொடுக்கலாமா? வானம் பூமி படைத்திருந்தோம், வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம் பூமி படைத்திருந்தோம், வாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பார். பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கிறேன் பார். உந்தன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா. உந்தன் பாவம் யாவையும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா. உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும்
நெசியாமல் இருப்பேனோ. இது உங்க ஜெபமா மாறுமா? இது உங்க ஜெபமா மாறுமா? நீங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்றீங்களா? நீங்க அன்மியூட் பண்ண வேண்டாம். நீங்க அப்படியே சத்தமா உங்க வீடுகள்ல இருந்து பாடுங்க. உம்மை நேசிக்கின்றேன் நான். உரிமையா சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சி கண்ட பின் நெசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பேனோ. நம்ம சொல்லுவோமா? ஆண்டவரே, இந்த பாவம் பாராத ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நம்ம அப்படியே ஜெப நிலையில முழங்கால்ல ஆண்டவர் இடத்துல இன்னொரு விஷயம் நம்மள ஒப்பு கொடுப்போமா? பாவம் பாராத பரிசுத்தர். நம்ம பாவிகள், நம்மள அழைக்கிறார். இந்த உலகத்தால் கரைப்பட்ட நம்மள எடுத்து, நான் உன்னை பரிசுத்தப்படுத்திக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ மட்டும் வா, உன் பாவத்தை நான் சுமந்திருக்கிறேன், என் பாதத்துல நீ இளைப்பாரவா. ஆண்டவர் அவர் பாதத்துல மட்டும் இல்லைங்க, அவர் மார்பலை இளைப்பார இன்னைக்கு உங்களை என்னை அழைக்கிறார். மார்போடு அணைத்துக் கொள்வார். ஒருவேளை இன்னைக்கு எதையாவது குறித்து சோர்ந்து போயிருக்கீங்களா? உங்க உலக கவலைகள் ஆழ்த்துகிறதா? ஒருவேளை வேலையில பிரச்சனையா, வீட்டுல பிரச்சனையா, என்ன பிரச்சனையோ சோர்ந்து இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வா, நீ இளைப்பாரவா, நான் என் அன்புல நீ இளைப்பாரு, நான் உனக்கு அன்பு செலுத்துறேன். இந்த உலகம் உன்னை ஏமாத்திருச்சா? இந்த மாயான உலகத்துல யார் அன்பையாவது நம்பி ஏமாந்து விட்டாயா? இளைப்பாரவா. இன்னைக்கு ஆண்டஇடத்துல அப்படியே நம்மள ஒப்பு கொடுப்போமா? இது ஒரு அருமையான காலை நேரம். ஒருவேளை நீங்க பிஸியா கூட இருக்கலாம், கிளம்பிட்டு ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை, ஆண்டவரே, இன்னைக்கு நான் உங்க மார்புல சாய்ந்து இளைப்பார வருகிறேன். ஆண்டவரே, என் பாவத்தெல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இன்னொரு விஷயம், என்ன கழுவுங்க சுவாமி. மணவாட்டி சபை நான், ஆனா நான் மணவாளனை மறந்தது, எனக்கு மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நம்மள அப்படியே சிவனிடத்துல தாழ்த்துவோமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்துல இருந்து நாங்க நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எத்தனை அன்பு எங்க மேல ஆண்டவரே, எத்தனை பாசம் எங்க மேல. யாருமே இப்படி எல்லாம் எங்களை அன்பு காட்ட மாட்டாங்க சுவாமி. இப்படி உருகி உருகி நேசிப்பதற்கு நாங்களும் எங்க குடும்பமும் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு என் மேல சாய்ந்து இளைப்பாரவா, நான் உன்னை நேசிக்கிறேன்னு திரும்பியும் எங்க கிட்ட சொல்லுகிறதா அன்பு இருக்கா? நாங்க நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உங்களை மறந்த நாட்களை மன்னியும் சுவாமி. ஆதில கொண்டிருந்த அன்பை விட்ட நாட்களை எனக்கு மன்னிங்க, எங்களுக்கு மன்னிங்க சுவாமி. இன்னொரு விஷயம் கத்தாவே, சிலுவை நிழல் எங்களை நாங்கள் அப்படியே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, எங்க குறை குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே, நீர் எங்களை இன்னொரு விஷயம் ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி எங்களை அப்படியே உங்க பாதப்படியில ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. சகோதர சகோதரிகள் இன்னைக்கு தங்களை உங்களிடத்துல ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. இந்த நேரத்துல எங்க எல்லாரையும் கழுவி பரிசுத்தப்படு. இன்னொரு விசை கத்தாவை எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடையவர்கள்னு நீங்க அழைக்கிறதற்காக நன்றி. நான் உன்னை மீட்டு கொண்டேன், நீ என்னுடையவன்னு சொல்றதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்க மறந்து விடாதபடி கத்தாவே, உலக கவலையோ கஷ்டங்களோ எங்களை உங்களை விட்டு பிரித்து விடாதபடி, இல்ல வேற ஏதோ காரியங்கள் எங்க நேரத்தை எடுத்து விடாதபடி ஆண்டவரே, எங்களை உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியமானதை எங்களுக்கு போதித்தரல. உங்க நல்வாவி எங்களை செம்மையான வழியில நடத்துங்கன்னு சொல்லி காலையில எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆதில கொண்டிருந்த அன்புக்கு நாங்க திரும்பி வருகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். சுயம் எங்கள்ல சாம்பலானதுக்காக நன்றி. பலிப்பிடத்தில் எங்களை அப்படியே படைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களுக்கு கிருபையா இறங்குங்க. உங்க முகத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. உங்க முகத்தை பார்த்து ஆண்டவரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்பதை கேட்டு செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கிருபைக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அங்க குடும்பங்களை தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த சகோதர சகோதரி எல்லாம் இடத்துல கத்தாவே தங்களுடைய அன்பை ரெனியூ பண்றாங்களோ எல்லாருக்கும் ஆண்டவரே, உங்க அன்பு இந்த நேரத்துல ஊற்றப்படுவதாக. எல்லாரும் உங்க அன்பை உணர உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா.
நன்மை நாங்க உணரச் செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அபிஷேகிக்கிறதற்காய் நன்றி. புது எண்ணெய் அபிஷேகம் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்குகிறதற்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா மன சோர்வுகள் மாறினதுக்காய் நன்றி. ஒரு புத்துணர்வை பெற்று நாங்கள் கடந்து செல்வதற்கு எங்களுக்கு நீங்க இன்னைக்கு உதவி செய்திருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை இவ்வளவாய் நேசிக்கிறதற்காய் நன்றி நன்றி. உலகத்தார் எங்களை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம் சுவாமி ஆண்டவரே, நாங்க வேண்டாம் கூட சொல்லிருக்கலாம். ஆனா நீங்க எங்களை எப்படியாய் நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. நாங்களும் உண்மை நேசிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு நீங்க தாங்க. சிலுவை நிழல்ல எங்க ஒவ்வொருத்தரையும் மூடி மறைங்க, பாதுகாருங்க. ஏசன் ரத்த கொட்டைகளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த டேயோட ப்ரொசீடிங்ஸ் உங்க கருத்துல கொடுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளா மாற்றிட்டாங்க. கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.